அந்த பகுத்தறிவு சில அனுபவம் இல்லாதனால தவற கூட போதிப்பாங்க, தவற கூட போதிப்பாங்க. அதுக்காக நம்ம இப்படி பண்ணிட்டா நம்ம இப்படி இவரும் பர்ஃபெக்ட் மாரி இவர் போய் இவருக்கே ஆயிரத்தி போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா, யாரும் ஊழியர் ஒவ்வொரு பாஸ்டர்மார்கள், போதகர்கள், பிஷப் மார்கள், இன்னும் அநேக ஸ்தாபனமார்கள்லாம் பண்ணுங்க. மற்ற ஸ்தாபனத்தையோ மற்ற ஊழியக்கார தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஊழியக்காரையோ, தாழ்ந்த நிலையில் இருக்கிற சுவிசேஷகர், தாழ்ந்த நிலையில் பணி செய்கிற வாலிப ஊழியக்காரர்கள் யாரும் என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ் குறை சொல்லி குற்றப்பத்தி அவங்க செஞ்ச தப்ப வீடியோக்களை பற்றி யூடியூப்ல போட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே பர்சன் ஒரு நாள் உங்கள் வீடியோ வந்து தவறான கிளிப் போட்டு உங்கள் நாமத்தை உங்கள் பேரை அவமானப்படுத்துற மாதிரி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடவுள் வந்து சும்மா கிடையாதுங்க. கடவுள் வந்து கண்டிப்பாக என் லைஃப் நிறைய பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சொல்கிறேன், ஊழியர் யாரையும் தாழ்ந்த மற்ற ஸ்தாபனத்தையோ மற்ற ஊழியக்காரிகளையோ குறை சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களை கேவலப்படுத்தாதீங்க. அவன் செஞ்ச தப்பை வீடியோ எடுத்து போட்டு அவமானப்படுத்தாதீங்க. சத்தியம் சொல்லுங்க, சத்தியத்துக்கு விரோதமாக ஒருத்தர் ஊழியம் செஞ்சா இது சரியில்லை, இந்த சத்தியம் கேட்காதீங்க, இது இமைக்காக போதனை, இமைக்கான போதனை, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு இம்பார்ட்டனே கிடையாது, நம்ம ஆவிக்குரிய நற்குணங்கள் தான் நற்பண்புகள் தான் ஒழுக்கம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தியத்தை போதீங்க, தப்பே இல்லை. அதுக்காக அந்த நபரை குறிப்பிட்ட நபரை எடுத்து அவங்க வீடியோ எடுத்து அதை செஞ்சால் தவறாக போதிச்சுது இல்லை கெட்ட வார்த்தை பேசுனது ஏதோ ஒரு சின்ன தவறு அதை எடுத்து வீடியோக்களை போட்டு நீங்கள் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து போடாதீங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். நாளைக்கு உங்களையும் அதேமாரி போட கடவுள் அது சூழ்நிலைகள் மாறும். யாருக்குன்னா எப்படி வேணால் மாறும். நம்ம ஒன்றும் எல்லாம் அறிஞ்சவர் கிடையாது. நம்ம கடவுள் வந்து அவர் காலங்கள் அவர் கட்டளை இருந்து அவர் வச்சிருக்காரு. அவர் என்னென்ன செய்யணும் ஏதோ செய்யணும் அவருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நான் திரும்ப நான் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. தவறாக போதிச்சாங்கன்னா எடுத்து சத்தியத்துக்கு ரொம்ப போச்சு சத்தியத்தை வசந்து சொல்லுங்க. அந்த நபரையோ அந்த ஊழியக்காரிகளையோ அந்த கிளிப் எடுத்து போட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்கள பத்தாதீங்க. அது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 தாட்ஸ் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேலை குறித்து அது யாரும் குறை வேலை செய்யணும் நல்லா இருக்கு நல்ல நிலைமைக்கு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களே குறை சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது ஊழியம் கடவுள் சேவை அது வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது தாழ்ந்த நிலையில் உள்ளவரை குறை சொல்லாதீங்க, அவங்கள வந்து அவமானப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நீ தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம புரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்ம ஒருவர் குற்றங்களை மன்னிச்சு நம்ம அரவணைச்சு போயிட்டு நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு நல்ல ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு நற்பண்புகளை நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு தேசத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் அநேக நற்பண்புகளை அநேக நல்ல உத்தமர்களை உண்மையுள்ளவர்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நம்ம புரோஜனமாக இருக்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.